ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த செய்தியுடைய தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சகோதரர் எம்டி ஜெகன் அவர்களும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் இருவருடைய படங்களை போட்டு இப்படி நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், 666 என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேதத்திலே மறைமுகமாக குறிப்பிட்டுள்ள ஒரு சாத்தானுடைய கிரியையாக, அதனுடைய அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் வேதத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 ஊழியக்காரர்கள் இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். முக்கியமாக இவர்கள் இருவரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த கடைசி காலத்தினுடைய செய்திகளை அதிகமாக சொல்லுவார்கள். கடைசி காலத்திலே நடக்கவிருக்கிற காரியங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டு அநேக நாம் தெரியாத வசனங்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகாக அதை சொல்லுவார்கள். ஆமாம், இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இவர்கள் 2 பேரும் சொல்லுகிற காரியங்கள் சரியா தவறா என்பதை பற்றி சொல்லுகிற வீடியோ பதிவு இதல்ல. இந்த வீடியோ பதிவின் நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த 2 ஊழியக்காரர்களும் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே இதற்கு பின்பதாக சுமார் எதிர்காலத்திலே நடக்கப் போகிற காரியங்கள், 1000 வருடங்களுக்கு பின்பதாக நடக்கப் போகிற காரியங்கள், அல்லது நான் சொல்கிறேன் அதெல்லாம் நடக்கும்பொழுது நாம் இருக்க மாட்டோம். ஆமாம், நான் அதை தான் சொல்ல வர்றேன். அதெல்லாம் அவர்கள் சொல்லுகிற அந்த வெளிப்பாடான காரியங்கள் எல்லாம் நடக்க போகிற அந்த நாட்களிலே, அந்த காலங்களிலே நாம் யாவரும் இங்கே இருக்க போவதில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் அதை அதிகமாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை விட முக்கியமான ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவருடைய சீஷர்கள் கேட்கிறார்கள், இந்த முடிவு காலத்தின் இது இப்படிலாம் அடையாளங்களெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாம் நடப்பதற்கு அது எப்போ நடக்கும் என்ன அதெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சுவிசேஷம் முன்பதாக பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது தான் இந்த முடிவெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நிருபங்களில் கூட அதை நாம் பார்க்க முடியும். அதாவது சுவிசேஷ வேலை இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே சுவிசேஷம் எந்த அளவுக்கு நாம் ரீச் பண்ணுறோமோ, கேட்டிராத ஜனங்களுக்கு எப்படி அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறோமோ, அந்த வேலையின் ஸ்பீடு இல்லைங்களா, அதையே நாம் அதிகப்படுத்த வேண்டும். அது சுவிசேஷ வேலை நிறைவேறும் பொழுது, முடிவு பெறும் பொழுது இந்த கடைசி காலத்தின் காரியங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ உதாரணங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். அப்போது நீங்களும் நானும் கடைசி காலத்தில் நடக்க போகிற அந்த 1000 வருட அரசாட்சி, அப்புறம் இந்த 666 அப்படின்றது என்ன, அப்புறம் அந்தி கிறிஸ்து இதற்கப்புறம் வர்றதில் அவர் பேதுரு சொல்கிறாரு, அவங்க இருந்த காலத்திலேயே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தது, வேலை செய்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நாம் அதை கவனிப்பதை விட நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அந்த கிருபையை, அந்த தேவ கிருபையை இல்லைங்களா, மனுஷர்களை ரட்சிக்க வந்த அந்த தேவகுமாரனை பற்றிய அந்த செய்தியை, ரட்சிக்க வல்லமுள்ள அந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை நாம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அவசரமான வேலையாக இருக்கு பாருங்கள். அப்போது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அதிக அளவிலே எந்த அளவுக்கு அதிகமாக கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதை நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அதற்கான திட்டங்களை நாம் தீட்ட வேண்டும். அதற்காக தேவனிடத்தில் நாம் ஜெபித்து காத்திருக்க வேண்டும். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கான்ஷியஸ்னஸில், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ளவர்களாக, சுவிசேஷத்தை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த உணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வேலை செய்ய வேண்டும். நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நாம் தேவனுடைய செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவர் தருகிற ரட்சிப்பை, அந்த சிலுவையின் மகிமையை சொல்லுகிறவர்களாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருப்பாருங்க. அதனால் அதை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்ற காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு, அதாவது நாம் இல்லாத ஒரு காலத்திலே நடக்க போகிற காரியங்கள், அதாவது அந்த 666 மற்ற உலகத்தின் அந்த நியாய தீர்ப்பு இல்லைங்களா, அப்புறம் இந்த மற்ற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அதெல்லாம் அந்த டைமில் நாம் இருக்க போகிறதில்ல. அதாவது அதை நம்ம அதிகமாக கவனிப்பதை நிறுத்திவிட்டு நம்முடைய ஃபோக்கஸை, நம்முடைய கவனத்தை எப்படியாவது சுவிசேஷத்தை இன்றைய நாளுக்கு நான் ஒருத்தருக்காவது நான் அறிவிக்கணுமே, சொல்லணுமே, மற்றவர்கள் ரட்சிக்கப்பட என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சுவிசேஷ வேலைக்காக நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு பாருங்கள். அதனால் இந்த கடைசி காலத்தில் இந்த வேலையை நம்ம ஸ்திரமாக உறுதியாக
நம்ம செய்யலாம். தேவன் உங்கள் மூலமாக, என் மூலமாக பெரிய காரியங்களை அவர் செய்வார். இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக ஆத்துமாக்களை நீங்களும் நானும் என்ன செய்யலாம் அப்படின்னு ஆதாயம் நாம் செய்ய முடியும். அவருடைய பணியிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம். நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய கவனம் எல்லாமே சுவிசேஷ பணியிலே அதிதீவிரமாக இந்த கடைசி நாட்களிலே நாம் செலுத்தலாம். தேவன் அதற்கு ஏற்ற வழிகளை, வாய்ப்புகளை நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபித்து தேவனுக்காக நாம் காத்திருந்து அந்த வேலையை நாம் செய்யலாம். இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸாக, இதை மட்டும் கவனமாக நீங்கள் வச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த செய்தியுடைய தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சகோதரர் எம்டி ஜெகன் அவர்களும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் இருவருடைய படங்களை போட்டு இப்படி நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், 666 என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேதத்திலே மறைமுகமாக குறிப்பிட்டுள்ள ஒரு சாத்தானுடைய கிரியையாக, அதனுடைய அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் வேதத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 ஊழியக்காரர்கள், இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். முக்கியமாக இவர்கள் இருவரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த கடைசி காலத்தினுடைய செய்திகளை அதிகமாக சொல்லுவார்கள். கடைசி காலத்திலே நடக்கவிருக்கிற காரியங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டு அநேக நாம் தெரியாத வசனங்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகாக அதை சொல்லுவார்கள். ஆமாம், இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இவர்கள் 2 பேரும் சொல்லுகிற காரியங்கள் சரியா தவறா என்பதை பற்றி சொல்லுகிற வீடியோ பதிவு இதல்ல. இந்த வீடியோ பதிவின் நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த 2 ஊழியக்காரர்களும் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே இதற்கு பின்பதாக சுமார் எதிர்காலத்திலே நடக்கப் போகிற காரியங்கள், 1000 வருடங்களுக்கு பின்பதாக நடக்கப் போகிற காரியங்கள், அல்லது நான் சொல்கிறேன் அதெல்லாம் நடக்கும்பொழுது நாம் இருக்க மாட்டோம். ஆமாம், நான் அதை தான் சொல்ல வர்றேன். அதெல்லாம் அவர்கள் சொல்லுகிற அந்த வெளிப்பாடான காரியங்கள் எல்லாம் நடக்க போகிற அந்த நாட்களிலே, அந்த காலங்களிலே நாம் யாவரும் இங்கே இருக்க போவதில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் அதை அதிகமாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை விட முக்கியமான ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவருடைய சீஷர்கள் கேட்கிறார்கள், இந்த முடிவு காலத்தின் இது இப்படிலாம் அடையாளங்களெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாம் நடப்பதற்கு அது எப்போ நடக்கும் என்ன அதெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சுவிசேஷம் முன்பதாக பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்போது தான் இந்த முடிவெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நிருபங்களில் கூட அதை நாம் பார்க்க முடியும். அதாவது சுவிசேஷ வேலை இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே சுவிசேஷம் எந்த அளவுக்கு நாம் ரீச் பண்ணுறோமோ, கேட்டிராத ஜனங்களுக்கு எப்படி அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறோமோ, அந்த வேலையின் ஸ்பீடு இல்லைங்களா, அதையே நாம் அதிகப்படுத்த வேண்டும். அது சுவிசேஷ வேலை நிறைவேறும் பொழுது, முடிவு பெறும் பொழுது இந்த கடைசி காலத்தின் காரியங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ உதாரணங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அப்போது நீங்களும் நானும் கடைசி காலத்தில் நடக்க போகிற அந்த 1000 வருட அரசாட்சி, அப்புறம் இந்த 666 அப்படின்றது என்ன, அப்புறம் அந்தி கிறிஸ்து இதற்கப்புறம் வர்றதில் அவர் பேதுரு சொல்கிறாரு, அவங்க இருந்த காலத்திலேயே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தது, வேலை செய்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நாம் அதை கவனிப்பதை விட நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அந்த கிருபையை, அந்த தேவ கிருபையை இல்லைங்களா, மனுஷர்களை ரட்சிக்க வந்த அந்த தேவகுமாரனை பற்றிய அந்த செய்தியை, ரட்சிக்க வல்லமுள்ள அந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை நாம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அவசரமான வேலையாக இருக்கு பாருங்கள். அப்போது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அதிக அளவில் எந்த அளவுக்கு அதிகமாக கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதை நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அதற்கான திட்டங்களை நாம் தீட்ட வேண்டும். அதற்காக தேவனிடத்தில் நாம் ஜெபித்து காத்திருக்க வேண்டும். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கான்ஷியஸ்னஸில், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ளவர்களாக, சுவிசேஷத்தை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த உணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வேலை செய்ய வேண்டும். நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நாம் தேவனுடைய செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவர் தருகிற ரட்சிப்பை, அந்த சிலுவையின் மகிமையை சொல்லுகிறவர்களாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருப்பாருங்க. அதனால் அதை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்ற காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு, அதாவது நாம்
இல்லாத ஒரு காலத்திலே நடக்கப் போகிற காரியங்கள், அதாவது அந்த 666 மற்ற உலகத்தின் அந்த நியாய தீர்ப்பு இல்லைங்களா? அப்புறம் இந்த மற்ற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அதெல்லாம் வந்து அந்த டைமில் நாம் இருக்க போறதில்ல. அதாவது அதை நம்ம அதிகமாக கவனிப்பதை நிறுத்திவிட்டு, நம்முடைய ஃபோக்கஸை, நம்முடைய கவனத்தை எப்படியாவது சுவிசேஷத்தை இன்றைய நாளுக்கு நான் ஒருத்தருக்காவது நான் அறிவிக்கணுமே, சொல்லணுமே, மற்றவர்கள் ரட்சிக்கப்பட என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சுவிசேஷ வேலைக்காக நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு பாருங்க. அதனால் இந்த கடைசி காலத்தில் இந்த வேலையை நம்ம ஸ்திரமாக உறுதியாக நம்ம செய்யலாம். தேவன் உங்கள் மூலமாக என் மூலமாக பெரிய காரியங்களை அவர் செய்வார். இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக ஆத்துமக்களை நீங்களும் நானும் என்ன செய்யலாம் அப்படின்னு ஆதாயம் நாம் செய்ய முடியும். அவருடைய பணியிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம். நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய கவனம் எல்லாமே சுவிசேஷ பணியிலே அதிதீவிரமாக இந்த கடைசி நாட்களிலே நாம் செலுத்தலாம். தேவன் அதற்கு ஏற்ற வழிகளை, வாய்ப்புகளை நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபித்து தேவனுக்காக நாம் காத்திருந்து அந்த வேலையை நாம் செய்யலாம். ஆமாம், இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸாக, இதை மட்டும் கவனமாக நீங்கள் வச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.